நான் சில பேர் சொல்கிறேன், அவங்களோட உங்களோட மெமரிஸ் சொல்லுவீங்களா? மோகன். மை குட்னஸ். ஓகே அனன்யா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு முக்கியமான விஷயம் மோகனை பற்றி சொல்லியே ஆகணும். மோகன் கூட நான் ஒரே ஒரு படம் தான் நடித்தேன், ஒரே ஒரு பாடலில் தான் நான் நடித்தேன், ரெட்டைவால் குருவி. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த 20-25 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு தடவை கூட என்ன மோகனை பற்றி யாருமே கேட்கல. ஒன்லி யூ ஆஸ்க்ட் மீ திஸ் கொஸ்டின். ஓகே, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அது மட்டும் இல்லை, மோகனை பற்றி நானாகவும் சொல்லலை. அது ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணது, ரொம்ப தப்பு. அது என்னமோ அது அமையலை. மோகன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் அந்த பாடல்கள் என்கிறப்ப மோகனோட ஞாபகம்தான் வரும், மக்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் கூட. அவரு கூட அந்த ஒரே ஒரு பாட்டு ராஜராஜ சோழன் நான் அங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு அந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் மோகன் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் எடுத்திருந்தாரு ஆர்டிஸ்டா. 100வது நாள் இன்னொரு படம் பண்ணார். பார்த்தா அவர் நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 ரோலும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை எல்லாருமே வந்துட்டு ஒரு மைக் வச்சு அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு எங்கிறது மட்டும்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப 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 மௌனராகம், இப்படி பல படங்கள் இருக்கு. அவருடைய அந்த ஆர்டிஸ்டா தான் ஒரு நல்ல நடிகன் என்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி எவ்வளவோ அழகான படங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மியூசிக் என்கிறது, இந்த பாடல்கள் என்கிறது அந்த காலகட்டத்தில் அவர் பாடினாதான் இந்த பாட்டு அழகா இருக்குமோ என்கிற அந்த இமேஜை கொண்டு வந்து நிறுத்துச்சு. ஸோ மோகன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர். இது வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை. அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நீங்கள் இந்த கேள்வி கேட்காமலேயே இருந்தால் நான் சொல்லாமலேயே இருந்திருப்பேன். அது தவிர்த்து போயிடுச்சு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அது எதுக்கோ சொல்லலை. இப்போ நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படம் நடித்ததே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. மோகன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.